Praise the Lord. Trinity Prophetic Ministry சார்பாக இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் நம்ம பார்க்க போற வசனம் என்னன்னா, ஆதியாகமம் 21வது அதிகாரம் 15-16. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இங்க யார பத்தி சொல்றாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகார் தன்னோட பிள்ளை இஸ்மாயில் சாகிறத நான் பார்க்க மாட்டேன், ஐ கேனாட் வாட்ச் மை சன் டை அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கு. சோ என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தூரத்துல போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழலாம். இந்த நாள்ல கூட எந்த காரியத்தை குறித்து நீங்க சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறீங்க? ஐயோ, இந்த காரியத்துல என்னால எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான், இந்த காரியம் என் கை மீறி போயிடுச்சு, இந்த காரியம் அவ்வளவுதான், இது மரித்து போற நிலைமையில இருக்கு அப்படின்னு நீங்க எந்த காரியத்தை நினைச்சு அழுறீங்க? ஆகார் என்ன காரியத்தை நினைச்சு அழுதா? தன்னோட பிள்ளை செத்து போக போகுது, தான் பிள்ளை சாக போகுது, என்னால எதுவுமே பண்ண முடியாது, ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்லி அவ போய் ஒரு செடி கீழே தன்னோட பிள்ளைய விட்டுட்டு தூரத்துல வந்து சத்தமிட்டு அழுறாளாம். ஆனா என்னாச்சு தெரியுமா? பிள்ளை செத்து போச்சா? இல்ல. பாருங்களேன், வாங்களேன் அடுத்தடுத்த வசனத்துல 17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையோடே இருந்தார். அது மட்டும் இல்லைங்க, 21வது வசனத்தோட லாஸ்ட் போர்ஷன் பாருங்களேன். அவனுடைய தாய் எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ண வைத்தாள். எந்த பிள்ளை செத்து போயிடும், அவன் சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு நினைச்சாங்களோ அந்த பிள்ளைக்கு ஒரு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி அவளோட வாழ்நாள்ல அவளோட உயிரோட இருக்கும் பொழுதே கூட தன்னோட பையனுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணிட்டா. நிறைய பேர் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, என் பிள்ளைய ஒரு தன் கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும் எனக்கு ஜீவன் இருந்தா போதும், என் பையனுக்கு கல்யாணம் வரைக்கும் நான் உயிரோட இருந்தா போதும் அப்படின்னு நிறைய பெற்றோர் சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒருத்தவங்களோட கையில ஒப்பு கொடுத்துட்டோம், என் பிள்ளைய அதுக்கப்புறம் அவங்க பார்ட்னர் பார்த்துப்பாங்க அப்படின்னு அம்மா அப்பாவுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வேலையில கூட ஆண்டவர் எப்படி நம்ம காட்டுறாருன்னா, எதை நினைச்சு நம்ம அழுது கொண்டிருக்கோமோ, இது முடிஞ்சிருச்சு, இது சாக போகுது, இதை நான் பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம முகத்தை திருப்பிட்டு இருக்கோமோ, அந்த காரியம் எப்படி நடக்க போகுது அப்படின்னா, நம்ம நினைச்சதுக்கும் ஜெபிச்சதுக்கும் எதிர்பார்க்கறதுக்கும் நேச்சுரலுக்கும் மேலாய் சூப்பர் நேச்சுரலா அந்த காரியம் முடிய போகுது. இந்த நாள்ல ஆண்டவர் ஆகார பார்த்த மாதிரியே தான் நம்மள கேக்குறாரு, ஆகாரே எதுக்கு அழுற? உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, அழாத, சத்தமிட்டு அழுதாள்னு வசனம் சொல்லுது. ஆகார் சத்தமிட்டு அழுதாளாம். இந்த நாள்ல கூட எந்த காரியத்தை குறித்து நீங்க சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கீங்க, ஆண்டவர் உங்களோட அழுகுறலை கேட்டுட்டாரு, அதுக்கு ஒரு வழிவாசனையும் திறந்துட்டாரு. கர்த்தர் நிச்சயமாய் எந்த காரியத்தை குறித்து நீங்க அழுது கொண்டிருக்கீங்களோ அந்த காரியம் மகிமையாய் நிறைவேற போகுது. இந்த நாள்லயும் ஆகாரின் தேவனை நோக்கி நாம கேட்கலாமா? ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அப்பா பிதாவே, அந்த நாள்ல ஆகாரின் கூக்குரலை கேட்ட தேவன், ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், ஆகாருக்கு கண்களை திறந்து ஒரு துறவை காமிச்சு வழி இதுவேன்னு சொன்ன தேவன், ஆண்டவரே இந்த நாள்ல கூட எங்களோட காரியத்தையும் உங்களோட கண்ணு முன்னாடி கொண்டு வரும் சுவாமி. இந்த காரியம் எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியல, இந்த காரியம் ஐயோ எங்க கண்ணு முன்னாடியே இது இப்படி டிமினிஷ் ஆகி கொண்டிருக்குதேன்னு நாங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவரே, அந்த காரியம் நாங்க நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் மேலாய் சுவாமி நிறைவாய் நிறைவேற போறதுக்காக நன்றி ராஜா. தொடர்ந்து எங்க ஒருத்தரோடையும் கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். God bless you.